அனைத்து கட்சி தலைவர்களே, உங்களுக்காக இந்த மிஷனை 2016 வருஷத்தன்று அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்திருக்கிறேன். பரமவீர் பாலிடெக்னிக்கலுக்கு தருமபுரியில். இந்த நிகழ்ச்சி எதற்காகனா, ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷின் 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும் என்று நிரூபிப்பதற்காகவும், பீகாரில் ஓட்டு மிஷினை நவீனமாக அமைச்சிருக்கோம் என்று தேர்தல் ஆணையம் தினத்தந்தி டிவியில் செய்தி வந்திருந்தது. அதற்கு தேர்தல் ஆணையம் எப்படி மிஷின் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கும், அனைத்து கட்சி தலைவர்களும் தெரிந்து கொள்வதற்கும், அனைத்து கட்சி தலைவர்களும் முதல் ஓட்டை டெஸ்ட் பண்ணுறீங்க. ஏதாவது ஓட்டு விழுதான்னு பார்க்குறீங்க. எந்த ஓட்டு விழுகலை அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனது பிறகு பாருங்கள், அமுக்கணும், ஓட்டு விழுகலை. ஓகே, இப்போ தேர்தல் ஆணையரை, இது மவுஸுங்க. இந்த மவுஸை இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். இந்த மவுஸை ஆன் பண்ணால் தான் ஓட்டு போட முடியும். சரிங்களா? இப்போ ஓட்டு போடும்போது நான் 2 சுவிட்சு அமைக்கிறேன். வேலை செய்தா சார்? வேலை செய்யலாம். ஆனால் இங்கே ஓட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? எப்படி 2 சுவிட்சு அமுக்கினாலும் 2 ஓட்டுலாம் வராது. ஓகே, ஆகையினால் அனைத்து கட்சி தலைவர்களே, சிறு கட்சி தலைவர்களே, இந்த மாதிரி ஓட்டு மக்கள் மன நிறைவோட நான் நினச்ச சின்னம் வந்துருச்சு, ஓட்டு பெட்டியில் போட்டு போயிடுவான். இந்த மிஷின் ஏதாவது குற்றம் நடக்குது என்றால் இந்த ஓட்டு பெட்டி காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? இப்போ சுவிட்செல்லாம் அமைக்க பார்த்துக்குருவோம். எந்த சின்னத்துக்கு முடியல. இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் வைகோவுக்கு ஓட்டு போகிறேன். இங்கே டிக்கெட்டு கரெக்டாக வருது பார்த்தீங்களா? கவுண்டிங் கரெக்டாக காமிக்குதா? அப்போ இதில் எத்தனை சுவிட்ச் அமுக்கினாலும் வேலை செய்யாது. ஒரு தடவை தான் அனுமதிக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம். இப்படி சீட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் இது மாதிரி வந்துருச்சுன்னா அவன் மன நிறைவோட அவன் ஓட்டு போட்டுட்டு போயிடுவான். எது குற்றம் நடந்தாலும் எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ 2 ஓட்டு பெட்டியில் கவுண்டிங் ஆகிருக்கு. 2 ஓட்டு கவுண்டிங் காமிக்குது. 2 சீட்டு வந்ததுக்கு கவுண்டிங் காமிக்குது. இப்போ இன்னொருத்தர் வர்றாரு. சார், எல்லா சுவிட்சும் அமுக்கின வேலை செய்யுமான்றாரு. எந்த சுவிட்சு அமுக்கினாலும் வேலை செய்யாதுப்பா. இது தேர்தல் ஆணையர் மவுஸை ஆன் பண்ணால் மட்டும்தான் அதை அனுமதிக்கும். இப்போ பாருங்கள், விஜயகாந்த் வந்துட்டாரு. விஜயகாந்தில் ஸ்டோர் ஆகிருக்குது. கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. இந்தியா தேர்தல் ஆணையமே, நீ படித்த அறிவை திருட்டுத்தனத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நீ நல்ல அதிகாரி, நேர்மையான அதிகாரி என்றால் பீகாரில் நடந்த தேர்தலில் நவீன ஓட்டு மிஷினை நீங்கள் பயன்படுத்தினது உண்மையா என்றால் விமானத்தெல்லாம் பயன்படுத்தணும்ன்றீங்க. இது என்ன திருவிழா கூட்டமா? பாருங்கள், கண்டிப்பாக 2016 தேர்தல் நவீனமாக அமைக்க வேண்டும். சிறு கட்சிகளை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ ஓட்டு போட்டு 4-5 சுவிட்சு அமுக்க போகிறேன். அப்போ 4-5 பேருக்கு ஓட்டு வரணும்ல? ஏன் வரல? நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு ஆளுக்கு தானே வந்திருக்கு. அருவாசத்தில் நட்சத்திரத்துக்கு தான் வந்திருக்குது. ஓகே, இங்கே கவனமாக பார்க்கணும் எப்பயுமே. சரிங்களா? பொதுமக்களே, உங்களை ஓட்டு மிஷினை வச்சு ஏமாற்றுகிறார்கள். கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை வைத்து இப்படி மன நிறைவோட ஓட்டு போட்டு போகணும். அங்கே ஸ்டோர் ஆகிடுது. இதை இங்கேயும் கவுண்டிங் காமிக்குது. இந்த மிஷினு சரியான முறையில் இயங்க சார்ந்து இந்த ஓட்டு பற்றி தான் பதில் சொல்லும். 4 ஓட்டுன்னா 4 ஓட்டு இதுக்குள்ளே இருக்குது. அனைத்து கட்சி தலைவர்களை பாருங்கள். அது வச்சு அவங்களை சின்னமாக பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ அடுத்து தேர்தல் ஆணையர் அனுமதிக்க போகிறார். அனுமதிச்சிட்டார். இப்போ திருமாவளவன் சாருக்கு நான் போட்டேன். பிபி சவுண்ட் லைட் வருது. இங்கே டிக்கெட் வந்துருச்சு. அப்போ 5 ஓட்டு இங்கே இருக்கு இல்லையா? ஏதாவது சுவிட்சு மாற்றி அமுக்கினா இயங்குதா? இயங்காது. ஏனென்றால் இது ஓட்டு போடுற தத்துவம் தான். சாதாரண விஷயத்தை போயிட்டு ஓயாமல் இப்படி போர்ஜரி பண்ணீங்கன்னா இது ஐஎஸ் தேர்தல் அதிகாரிக்கு படிப்பினுடைய தரம் இல்லை. அவர் அந்த பதவிக்கு தரத்தை குறைக்கிற அளவுக்கு அவர் நடந்துக்கிறக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம். இப்போ நான் 5 ஓட்டு பொட்டிக்குள்ளே இருக்குது, 5 ஓட்டு கவுண்டிங்கில் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஓட்டு இதுக்குள்ளே காமிச்சிச்சுன்னா இது காமிச்சு கொடுத்துரும். இந்த நம்பர் மூலமாக தான் போர்ஜரி பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ பாருங்கள், நான் கை சின்னத்துக்கு போடுறேன். சின்னமே வரல. சார், நான் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன். 6ஆம் நம்பர் கவுண்டிங் காமிக்குது. இங்கே பாருங்கள் சார், எனக்கு சின்னம் வரல அப்படின்ட்டு ஒரு பாமரை எடுத்து சொல்ல முடியும். மிஷின் குற்றமாகி எங்கதுன்னு சொல்ல முடியும். இந்த பிபி சவுண்டுக்குள்ளே ஒரு நிமிஷம். நான் இப்போ
இதை போட்டுருவாங்கிட்ட டிக்கெட் வர வேணாம். இப்போ போர்ஜரி நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து போர்ஜரிக்குன்னு இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது சார். இந்த சுவிட்சை நான் அமைக்கிட்டேன். இப்போ இந்த 4 வேட்பாளருக்கும் ஓட்டு விழுவாது. இப்போ கவனிச்சு பாருங்கள், தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஓட்டு போடுறேன், ஓட்டு விழுகுது, கரெக்டாக விழுகுதுல்ல. இப்போ பாருங்கள், தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இங்கே பிபி சவுண்ட் லைட் மட்டும் தான் வரும் வைக்கோவுக்கு. ஓட்டு இங்கே வந்துடுச்சு, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. இப்போ முரசுக்கு போடுறேன், இங்கே ஓட்டு வருது, இங்கே கவுண்டிங் காமிக்குது. யாருக்கு ஓட்டு போகுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிற மட்டும் சொல்கிறீங்களே, தேர்தலை சந்தித்து இப்படி ஒரு போர்ஜரியான மிஷினில் போய் நீங்கள் போட்டியிடுவது மாபெரும் தவறு என்பதை தெரியப்படுத்தி கொண்டு அனைத்து கட்சி தலைவர்கள் உங்கள் 4 வேட்பாளர்களுடைய ஓட்டை எப்படி திருடுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தோடு பாருங்கள். எப்படி திருடுறாங்க பாருங்க. உங்களுக்கு பிபி சவுண்ட் லைட் தான் வருது, ஆனால் ஓட்டு எங்கே போகுது? இப்படித்தான் ஆளுங்கட்சிகள் செவிச்சு கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி ஆளுங்கட்சி மட்டும்தான் ஆட்சி ஆக முடியும், மற்ற சிறு கட்சிலாம் முதல்வராக வர முடியாது என்ற காரணம் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் இந்தியாவில் ஓட்டு திருட்டு நடக்குது என்று வாயிலெல்லாம் நான் சொல்லலை, இது செய்ய மூலமாக செய்து காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக இயங்க வைக்கட்டுமா? கரெக்டாக இயங்க வைக்கிறேன். இப்போ இந்த போர்ஜரி சுவிட்ச் தான், இந்த இதை பார்த்தீங்க. ஓகே, இந்த போர்ஜரி சுவிட்சு அமைக்கிட்டேன். இப்போ கரெக்டாக இயங்கும். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஓட்டு போடுறேன். கரெக்டாக இயங்குதா? கவுண்டிங் கரெக்டாக காமிக்குதா? இதை காட்டிலும் தெளிவாக தேர்தல் ஆணையத்துக்கு காமிக்கிறதுக்கு இந்தியாவில் யாரும் கிடையாது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து தேர்தலை சந்திப்போம்னா நம்ம வந்து அரசியல்வாதி என்ற பெயரை இழக்க வேண்டியது வரும். அப்போ நீங்கள் மக்களை காட்டிலையும் அறிவு கம்மி என்று மக்கள் நினைத்து விடுவார்கள். என்னையா படிக்காத ஒரு முட்டா பையன் இப்படி செய்து காமிச்சிருக்கேன், இதை பற்றி புரியாமல் தேர்தலில் சந்திப்பு பண்ணுறாங்களே ஒவ்வொரு கட்சி தலைவர்களும், இவங்களுக்கெல்லாம் அரசியலுடைய பொதுநலம் இருக்குதா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையினால் நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறணும். 2016 அன்று பரமவீர் பாலிடெக்னிக்கலில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன். பீகாரில் ஓட்டு மிஷின் நடந்துச்சு இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே செய்து காமிக்கணும். சரிங்களா? அதுவாசி அனைத்து இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களும் யூடியூப்பில் பார்க்குற அனைத்து சமூக ஆர்வலர்களும் இந்த பீகாரில் நடந்த நவீன மிஷினை கொண்டு வந்து என்னுடைய மிஷினும் பயன்படுத்தி 2 மிஷினுக்கு தான் போட்டி. இந்த 2 மிஷினில் எது பொதுமக்கள் புரிகிறாங்க, எந்த மிஷினு புரிகிற அளவுக்கு இருக்குது என்று கண்டறிய வேண்டும். அனைத்து சமுதாய மக்களே, உலகத்தில் உள்ள அனைத்து அறிவாளிகளே, நீங்களும் இதனுடைய செயல்களை பாருங்கள். குற்றம் 100க்கு 100 நடக்குது. அனைத்து தலைவர் சமுதாயத்தையும் வருக வருக என்று புது வருஷத்தன்று மிட்டாய் கொடுக்காம, வாழ்த்துக்கள் சொல்லாமல் மக்கள் ஓட்டு உரிமையை பெற்றுத் தருவோம். உங்களால் நீங்கள் ஒரு புதிய ஆட்சியை உருவாக்க முடியும். தருமபுரியிலேருந்து பரமவீர் காலேஜுக்கு அழைக்கிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, தருமபுரி பிரிமினரி. வணக்கம்.